ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டிக்கு மான்வாவோட 60வது எபிசோட தான். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல பார்த்தோம், காட் வந்து அவேக்கன் ஆயிருப்பாரு. அங்க காடோட ட்ரூவான ஃபார்மும் அங்க தெரிஞ்சிருக்கும். காடோட லெவல் அதுவும் அன்னோனா இருக்கு. அங்க காடை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனாங்க. முக்கியமா நம்ம ஹீரோலாம் ரொம்ப ஷாக் ஆனா, ஏன்னா இதுதான் ஃபைனல் ஃபேஸா. திடீர்னு ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹீரோட கண்ணுல இருந்து ரத்தமா ஊத்துது. என்னதான் ஆகுது என்னோட கண்ணுக்கு? என்னோட கண்ணுல இருந்து ரெட் கலர்ல கண்ணீரா எதுக்கு வருது? இது என்ன ரத்தமா? இதே மாதிரி தான் லவ்வுக்கு அங்க மத்தவங்க எல்லாருக்குமே கண்ணுல இருந்து கண்ணீரா வருது, அதுவும் ரத்தமா. நான் எதுக்கு அழுவுறேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஸ்டார்லட்டுக்கும் அதே மாதிரி தான். என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. இங்க யாருமே கவலைப்பட வேணாம், எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். யூரஸ், நான் வந்து எதிர்பார்க்கல நீ வந்து இந்த அளவுக்கு ரொம்ப பெருசா வாழ்ந்திருப்பேன்னு. அதனால இப்போ உன்னை யோசிச்சு பார்க்க முடியுது. நீ வந்து ரொம்ப சின்னதா இந்த நான் பார்க்கும் போது. என்னது என்ன சொல்ற நீ? சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. யூரஸ் வந்து ஒரு முட்டையில இருந்திருக்கும். இந்த சீனை காட்டுறாங்க. அந்த டைம்ல காட் வந்து அங்க வந்திருப்பாரு. இந்த விஷயம்லாம் சடனா நம்ம யூரஸோட மைண்டுக்கு வந்தா அங்க யூரஸ்க்கு எதுவுமே புரியல. என்னதான் இங்க ஆகுது? என்ன மெமரி இது? யூரஸ், நீ எவ்வளவு வேணா யூசி, இந்த அளவு உன்னால இதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நீ ஒன் ஆஃப் த 7 சின்ஸா ஒண்டி இல்லாம உன்னோட டியூட்டியை பண்ணவே இல்லை அந்த ஹியூமன் கூட சேர்ந்து. அதுக்கும் மேல நீ வந்து ஏன் கூட இப்ப ஃபைட் பண்றதுக்கு தயாரா இருக்க. ஆனா அது எதையுமே கேட்காம யூரஸ் ஒரு பயங்கரமான அட்டாக்க பண்ணு. அட்டாக்னால அந்த பூமி அது இந்த சைடு அங்க புகை மூட்டமா ஆயிடுது. அந்த புகை மூட்டை போனக்கு அப்புறம் அங்க அவரு பார்த்தா அவருக்கு ஒரு கீறல் கூட ஏற்படல. இந்த 7 சின்ஸையும் தாண்டி உன்னை வந்து நான் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணேன். நான் உன்னை ரொம்ப நம்பினேன். நான் உன்னை லவ் பண்ண யூரஸ். ஆனா நான் யோசிச்சு பார்க்கல நீ வந்து இப்படி பண்ணுவேன்னு. நான் இப்ப வேற வழியில எனக்கு தடையா இருக்கிறது நீ தான். அதனால நான் உன்னை அழிக்க தான் போறேன். ஏதோ ஒரு அட்டாக் அவர் பண்ண அது யூரஸ் கிட்ட போகுது. அது யூரஸ் மேல பட்டவுனே அந்த கிரீன் கலர் லைட் அது எல்லா இடத்துலயும் பரவுது. பாக்குற ஸ்டார்லட் எல்லாம் ரொம்ப கவலைப்படுறா. யூரஸ் அப்படி கீழே வந்து விழுது. யூரஸோட உடம்புல பயங்கரமான டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். அங்க காட் வரும்போதே சொல்றாரு, என்ன யூரஸ் நீ வந்து என்ன யோசிக்கிற? நீ வந்து என்ன ரொம்ப ஸ்பெஷல் இல்ல உனக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஏதாச்சும் இருக்குன்னு யோசிக்கிறியா? ஆனா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உன்னோட அட்டாக் அது வந்து என் மேல வேலையும் செய்யாது. அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் யூரஸ்? ஆனா யூரஸ் அப்படி திரும்பவும் தாக்குது. அந்த இடத்துல காட் வந்து காணாம போயிடுறாரு. அவன் தாக்குன தாக்குதல்ல எல்லாருமே பறக்குறாங்க. நாலா பக்கமும் அந்த வேவ்ஸ் அப்படியே பரவுது. யூரஸ், நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிருக்க. இந்த மாதிரி விஷயத்தால என்ன வந்து உன்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு இது ஒரு விரலுக்கான விஷயம் தான். காட பார்த்தா காட் ஒரே விரல்ல அதை தத்துருக்காரு. உனக்கு ஏன் புரிய மாட்டேது யூரஸ்? நான் யாருன்னு உனக்கு புரியல. உன்னால என்ன எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? ஆனா கடைசி வரைக்கும் உன்னால என்ன எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா நான் தான் காட். அப்படி சொன்ன அத்த செகண்டே ஒரு பயங்கரமான ஒளி அப்படியே உலகத்தை விட்டு வெளில போகுது. சைடு அங்க யாருக்குமே எதுவுமே புரியல. கண்ணை திறந்து பார்த்தா யூரஸ் மேல பயங்கரமா தாக்கியிருக்காரு. யூரஸால இதுக்கு மேல அங்க பறக்க முடியாது. யூரஸ், இதே மாதிரி போச்சுன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகும்? யூரஸ், போதும்டா நிறுத்து. நீ வந்து திரும்ப ஓடி வா, உன்னோட பழைய ஃபார்முக்கு வந்துரு. யூரஸ், உனக்கு வந்து கேக்குதுல பதில சொல்றா. யூரஸ் பையலே, என்னால உங்களோட குரலை கேட்க முடியுது, அதுவும் லவுடாவும் கிளியராவும். இருந்தாலும் என்னால உங்களோட ஆர்டர்ஸை இப்ப கேட்க முடியாது. ஏன்டா? ஏன்? எதுக்கு? ஏன்னா நீங்க வந்து தப்பி தவறி கூட இந்த காடோட கான்டாக்ட்ல வரக்கூடாது. அதை தடுக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச விஷயத்த நான் வந்து பண்ண போறேன். உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு எப்படி பீஸோட லைஃப் நீ காப்பாத்தணும்னு. என்ன பண்றது? என் முன்னாடி உன்னால நிக்க முடியும்னு யோசிக்கிறியா? இல்ல நான் வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், எப்படியாச்சும் நான் தான் பீஸோட லைஃப ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படியே அவன் பழைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இவங்க ஸ்டார்டிங்ல ஃபன் பண்ணது, அங்க யூரஸோட முகத்தை அவன் இழுத்தது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அவன் யோசிச்சு பாக்குறான். இதுதான் என்னோட டெஸ்டினின்னு நினைக்கிறேன். இதனால நான் கடைசியில என்னோட வாழ்க்கையை நான் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னா உங்களோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். யூரஸ் ஒரு பயங்கரமான பீமை வச்சு தாக்குது. அந்த பீமும் டைரக்டா காடை நோக்கி வருது. ஆனா காடு சும்மா கையை தான் அப்படியே தூக்குறாரு. அதுக்கே அந்த பீம் வந்து வானத்துக்கு போயிட்டு இதை பாக்குற யூரஸால எதையுமே நம்ப முடியல. எப்படி இவனால இப்படி பண்ண முடிஞ்சதுன்னு. அங்க திரும்பவும் யூரஸ் தாக்க போனா அங்க அவரோட காலை வச்சு அங்க தாக்கிறாரு. இதனால யூரஸோட முகத்துல பயங்கரமா ரத்தம் ஊத்துது. அங்க ஒண்டி விடல, அப்படியே விங்ஸ் மேல வந்து விங்ஸ் அப்படியே பிச்சு தூக்கி எறிறாரு. அதனால யூரஸோட ஒரு விங்ஸ் அப்படியே கிழிஞ்சு போகுது. அங்க யூரஸால இதுக்கு மேல அங்க பறக்கவும் முடியாது. இத பாக்குற அவங்கள யாராலையுமே எதையும் நம்ப முடியல. ஏன்னா விங்ஸ் வந்து அப்படியே துண்டா போகுது. அவர் கையில திரும்ப அந்த லைட்டால உருவாகிற அந்த அட்டாக் பண்ண உங்க பின்னாடியே ஸ்டார்லட்டோ கத்திக்கினே ஓடி வரா. நிறுத்துங்க, நீங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது. என்னோட யூரஸ நீங்க தாக்க கூடாது. இத பார்த்தோன்னே காடுக்கு ரொம்ப கடுப்பாகுது. யார் இந்த குள்ள பூச்சி? இத ஃபர்ஸ்ட் நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன். அங்க காடும் அப்படியே தாக்க போறாரா? அந்த அட்டாக் அப்படியே நம்ம ஸ்டார்லட் மேல பட போகுது. ஆனா கண்ணை வந்து பார்த்தா ஸ்டார்லட்டுக்கு எதுவுமே ஆகல. யூரஸ் அந்த இடத்துல வந்து காப்பாத்திருக்கு. ஏன் யூரஸோட உடம்புல இதனால ஒரு
ஒரு மிகப்பெரிய ஓட்டியம் உருவாயிருக்கு. ஸ்டார்லெட் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடா. ஏன் ஏன் நீங்க இப்படி பண்ணணும்? இந்த சைடு அங்க காட் திரும்பவும் அட்டாக் பண்றாரா? அந்த அட்டாக்கையும் நம்ம யூரஸ் வாங்கிக்குது. அங்கல இருந்து யூரஸ் நகரவே இல்ல. அவரு திரும்பவும் நம்ம யூரஸ் மேல தொடர்ந்து அதே அட்டாக்கே பண்றாரு. அங்க ஒரு அட்டாக்க பண்ணும் போதும் யூரஸுக்கு அது பயங்கரமா வலிக்குது. அதனால ஸ்டார்லெட்டுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. அவ பயங்கரமா அழுவுறா. ஸ்டார்லெட், நீ அழுவ வேணாம், ஏன்னா இத பண்றதுக்கு காரணமே நீதான். ஆனா யூரஸ், நான் எனக்கு புரியுது, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன். அப்படி அழுதா கண்டிப்பா ஹீரோ ரொம்ப சோகமா இருப்பான். அதை விரும்பல. அவ அப்படியே பழைய விஷயத்த யோசிச்சு பாக்குறா. இவ தனியா பெட்ல கிடக்கும் போது ஃபர்ஸ்ட் வேற யாரும் இல்ல, அது நம்ம ஹீரோ தான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அங்க பயங்கரமா அவ கத்துறா. வேணா, நான் செத்து போனாலும் நல்ல திரும்ப உயிரோட வர முடியும். நீங்க செத்து போனா அப்படி இல்ல, ஏன்னா நீங்க ஒரு பாஸ் மாஸ்டர். யூரஸ், நீங்க சாக கூடாது. அதனால வேணா, இப்படி பண்ணா உங்களோட நிலைமை என்ன ஆகும்? நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடி போயிடுங்களேன். எனக்கும் நீ சொல்ற விஷயம் புரியுது, ஏன்னா நான் யூனிக்கான ஒரு பாஸ் மாஸ்டர். அதாவது ஈகோசாடுக்கு ஒரு சோல் மாதிரி. என்னோட டேட்டா அது எரேஸ் ஆனாலும் நான் செத்து போனாலும் ஹீரோ நல்லா தான் இருப்பான். ஏன்னா நான் ஒரு சாதாரணமான வெப்பன் ஒண்டி தானே. என்ன மாதிரி ஏகப்பட்ட சோல் இருக்கு எனக்கு பதிலா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆனா யூரஸ், நான் பேசுறது இங்க ஹீரோவை பத்தி இல்ல, நான் பேசுறது உன்னை பத்தி. நீ நல்லா இருப்பியா யூரஸ்? நீ இப்படி பண்ணா கண்டிப்பா இதுக்கப்புறம் ஹீரோவையும் மத்தவங்களையும் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த அட்டாக்ஸ் நம்ம யூரஸ் மேல பார்த்து அந்த ஓட்டையும் அப்படியே பெருசாகுது. இதனால யூரஸ்க்கு அங்க பயங்கரமா வலிக்குது. அந்த வலியோட அது சொல்லுது, அந்த வலியோட அப்படியே சீனை பாஸ்டுக்கு போகுது. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, பிறந்தக்கு அப்புறம் என்னோட மண்டைக்குள்ள ஒரு ஸ்டேஞ்சான வாய்ஸ் அது அடிக்கடி என்னோட மண்டையில கேட்டுக்கினே இருந்தது, கொலை பண்ணணும் அப்படின்னு. இந்த ஹியூமன்ஸ் யார் வராங்களோ எல்லாரையுமே நான் கொல்லணும். அதனால எனக்கும் வேற வழி தெரியல, நான் எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிச்சேன். அப்படிதான் அந்த டெட் வேலியை நான் உருவாக்குனேன். எல்லா மண்டை ஓடுகளை வச்சோம். நான் ஒரு ஹியூமனை வச்சு ஆரம்பிச்சேன். அது ரெண்டு நாளாச்சு, 4 8 ஆச்சு. இதே மாதிரி நான் ஆயிரக்கணக்கான மனுஷங்களை பண்ண விஷயம் அது கண்டினியூ ஆயினே இருந்தது. எனக்கும் எந்த விதமான ரீசனும் இல்ல இவங்களை கொல்றதுக்கு. இருந்தாலும் என்னோட மண்டையில இருக்க அந்த வாய்ஸ் அது என்கிட்ட ஒரு மாதிரி சொல்லிக்கினே இருக்கும், கொல்லுன்னு. இந்த வாய்ஸ்னால என்னோட கண்ட்ரோல இழந்து நானே அப்படியே அதுங்களை கொல்ற மாதிரி ஆயிடுது. இதே மாதிரி தான் நான் தொடர்ந்து கொல்ல அங்க ஹியூமன்ஸோட பயம் அது அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஒருத்தவங்களும் ரொம்ப பயந்து போனாங்க என்ன பாக்குறதுக்கு. ஒரு கட்டத்துல எனக்கும் தெரியல நான் எதுக்கு இவங்களை கொல்றேன்னு. அதை பத்தி எல்லாம் என்கிட்ட நான் கொஸ்டினை கேட்டேன். நான் இவங்களை எதுக்கு கொல்லணும்னு. வாய்ஸ கேட்காம இருக்க ட்ரை பண்ண அந்த வாய்ஸ் திரும்பவும் சொல்றதுனால என்னோட கண்ட்ரோலை விட்டு எல்லாருமே திரும்பவும் கொல்ல ஆரம்பிச்சேன். அதான் அந்த வாய்ஸ் சொன்ன ஓனரையே காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, இப்ப எவ்வளவு நேரமா நம்ம பார்த்தோம்ல அந்த காட், அவருதான். எதுக்கு எல்லாரையுமே கொல்ல சொல்றாரு அது நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி இப்பதான் நம்மளுக்கு விஷயமோ தெரிய போகுது. காட் ஏன் இப்படி பண்றாரு? லூனாவும் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டின்னு இருக்கா. ரீசெண்டா எபிசோட்ல பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரியும், வியர்டா ஆக்ட் பண்ணிருப்பா. பார்க்கலாம் இதெல்லாம் என்ன கதை. ஏன்னா இது ரொம்ப ட்விஸ்டா போகும். சில விஷயத்த முன்னாடியே ரிவீல் பண்றாங்க, நீங்க நல்லா கவனிச்சா உங்களால பார்க்க முடியும். வீடியோக்கு ஒரு லைக்கை குத்துருங்க, ஏன்னா எங்கேயும் இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.